இன்றைக்கு ஆம்பூர் என்று சொன்னாலே இங்கே ஷூ கம்பெனி, லெதர் கம்பெனி தான் நிறைந்த பகுதி. இந்த இரண்டு கம்பெனியில தான் இங்க இருக்கின்ற மக்கள் அதிகம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற கம்பெனியாக இருந்தது. சமீப காலமாக இந்த தோல் தொழிற்சாலை, ஷூ தொழிற்சாலைகள் இன்றைக்கு பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது. இந்த ஆட்சி வந்த பிறகு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே பல தொழிலாளிகளுக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் இந்த தொழில் சிறக்க, மீண்டும் சரிந்த தொழிலை நிலைநாட்ட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தொழிலுக்கு என்னென்ன வகையிலே உதவி செய்ய முடியுமோ அந்த வகையிலே உதவி செய்து இந்த சரிந்த தொழிலை மீண்டும் சிறப்பாக செயல்படுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அதோடு இந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்த அதிகம் பேர் பெண்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த நிலையை மாற்றுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் இதற்கு உண்டான அவர்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கும். ஒரு பக்கம் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, மறுபக்கம் விலைவாசி உயர்வு, வருமானம் குறைவு, செலவு அதிகரிப்பு, இதனால் ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றீர்கள். ஆகவே இந்த பாதிப்பிலிருந்து உங்களை மீட்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும். ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. எப்பொழுதெல்லாம் ஏழை மக்கள் பாதிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை கொடுத்து அவர்கள் சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அரசாக கடந்த கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டது என்பதை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த பகுதியிலே இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதி என்ற இடத்தில் குறிப்பிட்டார்கள். நீங்கள் இஸ்லாமிய பெருமக்கள் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தால் இந்த சிறுபான்மை மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு தோற்றத்தை, அவதூறான பிரச்சாரத்தை, பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த சிறுபான்மை மக்கள் சிந்திக்க வேண்டும். தமிழகத்திலே சுமார் 31 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த மண்ணிலே ஆண்டது. அந்த 31 ஆண்டு கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். சட்ட ஒழுங்கு சிறப்பாக செயல்பட்டது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, அதற்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 4 வருடம் 2 மாத காலம் ஆட்சி செய்த போதும் சரி, தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக அரசு அரணாக இருந்து பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த 31 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியிலே தமிழகத்திலே மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது. தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக விளங்கிய காலம் அதிமுக அரசு ஆண்ட காலம். இன்றைக்கு அப்படியா இருக்கின்றது? தமிழகத்திலே எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாள் உண்டா? தொலைக்காட்சி திறந்தால் சரி, பத்திரிகையில புரட்டி பார்த்தால் சரி, அன்றாட செய்தி இந்த செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? சொல்லுங்க நீங்களே. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய ஒருவர் திருநெல்வேலியிலே, அவர் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர்,
ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர், சப் இன்ஸ்பெக்டர், ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் திரு ஜாகிர் ஹுசேன் என்பவர் தொழுகை முடித்துட்டு வீதியிலே சென்று கொண்டிருந்த பொழுது சில பேர் அவரை வழிமறித்து அவரை படுகொலை செய்யப்படுகிறார். அந்த படுகொலை செய்வதற்கு முந்தைய நாள் வலைதளத்திலே அவர் வெளியிடுகின்றார், அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வைக்கின்றார், முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கின்றார், எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது, இந்நாள் ஆபத்து ஏற்படுகின்றது, நான் ஏற்கனவே காவல்துறை அதிகாரிடத்திலே நான் புகார் கொடுத்திருக்கின்றேன், காவல்துறை அதிகாரிகள் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை, அரசாங்கம் தலையிட்டு முதலமைச்சர் தலையிட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் பகிரங்கமாக வலைதளத்தின் வழியாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆனால் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. அதனால் அடுத்த நாள் படுகொலை செய்யப்படுகிறார் அவர். ஒரு இஸ்லாமியர் இந்த அரசுக்கு வேண்டுகோள் விட்டும் இந்த அரசு பாதுகாக்கவில்லை என்றால் உங்களை யார் பாதுகாப்பது என்பதை மட்டும் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் இஸ்லாமிய பெருமக்கள், சிறுபான்மை மக்கள். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியிலே இருந்து இப்படி வலைதளம் மூலமாக வேண்டுகோள் வைக்கப்பட்டிருந்தால் சட்டத்தின் முன் அவர் நிறுத்தப்பட்டு அவரு விலை மதிக்க முடியாத உயிரை அண்ணா திமுக அரசு காப்பாற்றப்பட்டிருக்கும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, மாண்பு அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, இப்படி தவறு செய்கிற எப்பொழுதும் நாங்கள் மன்னித்தது கிடையாது. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கின்ற அரசாக இருந்தது. இன்றைக்கு அந்த நிலை தலைகீழாக மாறிவிட்டது. மக்களுக்கு பாதுகாப்புள்ள ஒரு சூழ்நிலை. இது மட்டுமல்ல, இஸ்லாமிய பெருமக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கின்ற பொழுது பல்வேறு நன்மைகளை நாங்கள் செயல்படுத்தியிருக்கின்றோம். அதில் ஒரு சிலவற்றை இந்த நேரத்திலே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். 2001ஆம் ஆண்டு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சி செய்த காலத்திலே சிறுபான்மை மக்கள் கோரிக்கை வைத்தார்கள். புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேண்டும் என்று கேட்டார்கள். சுமார் 5400 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்து இந்த நோன்பு கஞ்சி தயாரிக்க கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு விலையில்லாமல் சந்தனக்கட்டை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அண்ணா திமுக அரசு இருக்கின்ற வரை நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு விலையில்லா சந்தனக்கட்டை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கின்ற இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு மானியமாக 6 கோடி வழங்கி வந்தது. 2018ஆம் ஆண்டு திடீரென்று நிறுத்தப்பட்டு விட்டது. இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து அந்த மானிய தொகை மாநில அரசு மூலமாக தொடர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்தினோம். அந்த நிதி போதாது என்று மீண்டும் என்னிடத்தில் கோரிக்கை வைத்த காரணத்தினாலே 2021ஆம் ஆண்டு 6 கோடி ஹஜ் புனித பயணம் மேற்கொண்ட மானியமாக கொடுத்து வந்ததை அதிகரித்து 12 கோடி ரூபாயாக அந்த மானியத்தை அதிகரித்து கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதேபோல ஹஜ் பயணிகள் சென்னையிலே தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்லம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதற்காக 15 கோடி ரூபாய் ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்க திட்டத்தை கொண்டு வந்ததும் அண்ணா திமுக அரசாங்கம். உலமாக்கள் மற்றும் மோதினாளர்களுக்கு ஓய்வூதிய பயனாளி எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்று சொன்னார்கள். 2400 2600 நபர்களுக்கு உயர்த்தினோம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஓய்வூதியம் 750 3000 ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டதும் அண்ணா திமுக அரசாங்கம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசலுக்கு தர்காக்கள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டதும் அண்ணா திமுக ஆட்சியிலே. இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டதும் அண்ணா திமுக ஆட்சி. 2018ஆம் ஆண்டு கஜா புயல் பெரும் மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்த நாகூர் தர்காவிற்கு அந்த குளக்கரையெல்லாம் சேதமடைந்து விட்டது.
நானே நேரடியாக சென்று பார்வையிட்டு அந்த குளக்கரையை சீர் செய்ய 4.25 கோடி நிதி கொடுத்து அந்த குளக்கரையை கட்டி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அமைத்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக முதலில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மணி திருமதி யாஸ்மின் அகமது IAS ஒருவரை நியமித்து பெருமைப்படுத்தியதையும் அதிமுக அரசாங்கம். இது முக்கியமானது. 2002ஆம் ஆண்டு இந்திய நாட்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. அதிலே டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர் அதிமுக ஆதரித்தது, வாக்களித்தது. அவர் வெற்றி பெற்று இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி ஆனார். மரியாதைக்குரிய டாக்டர் APJ அப்துல் கலாமை எதிர்த்து போட்டியிட்டவருக்கு திமுக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் வாக்களித்தார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்தியாவிலேயே உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி. அப்படிப்பட்ட பதவிக்கு ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி வருவதற்கு வாக்களித்த கட்சி அதிமுக கட்சி. அவரை எதிர்த்து போட்டியிட்ட அவருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்று பார்க்காமல், ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த என்று பார்க்காமல், திமுக கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற சட்டமன்ற எதிர்த்து வாக்களித்தார் என்பதை இஸ்லாமிய மக்கள் சிந்திக்க வேண்டும். மேலும் அம்மாவுடைய தலைமையிலான அரசு அவருடைய பெயரிலே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே ராமநாதபுரத்திலே துவக்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டு அம்மா அறிவித்தது. ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டம் திண்டுக்கல்லிலே நிறுவப்பட்டது. கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்களுக்கு சென்னையில் மணிமண்டம் கட்டப்பட்டது. எவ்வளவோ சிறுபான்மை மக்கள் அவர்களுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இஸ்லாமிய பெருமக்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை ஆதாரத்தோடு நாங்கள் குறிப்பிடுகிறோம். எந்த விதத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது? எந்த காலத்தில் இந்த இஸ்லாமிய பெருமக்கள் வளர்வதற்காக அவர்கள் திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த பகுதியில் இருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் நன்மை அடைந்தார்கள்? எதுவுமே கிடையாது. ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வாக்குகளை பெறுவதற்காக, ஆட்சியில் வருவதற்காக சிறுபான்மை மக்களை அவர்கள் கவர்ச்சிகரமாக பேசி தேர்தல் நேரத்திலே வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகின்ற சூழல்தான் தமிழகத்திலே நிலவிக் கொண்டு என்பதை சிறுபான்மை மக்கள் உணர வேண்டும். இன்னொன்றும் நான் சொல்லுகின்றேன், திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரியான கூட்டணி கட்சி தலைவர்களும் அவ்வப்போது பத்திரிகையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து விட்டது, அதனால் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு மாய தோற்றத்தை வெளிப்படுத்தி கொடுக்கின்றார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறுபான்மை மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி என்பதை பல முறை நாங்கள் சொல்லிவிட்டோம். அது எங்களுடைய தலைவர்கள் வகுத்த பாதை. இருவரும் தலைவர்கள் அப்படித்தான் நாட்டிலே ஆட்சி செய்தார்கள். அதில் வெளியில் வந்த அதிமுக என்றைக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அடிமைப்பட்ட வரலாறு கிடையாது. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே அமைக்கப்படுவது, கொள்கை என்பது நிலையானது. நாங்கள் எப்பொழுதும் நிலையான கொள்கையை பின்பற்றுகின்ற கட்சி அதிமுக கட்சி. திமுக கட்சியை பொறுத்தவரை அடிக்கடி நிறமாகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. ஆகவே சிறுபான்மை மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. எங்களுடைய கூட்டணி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி. இன்னும் சில கட்சிகள் எங்களோடு இன்னும் அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்றன. எங்களுடைய கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி அதிக இடங்களை வென்று தனி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டும் என்ற திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை நம்ப வேண்டாம்.
நான் இதற்கு வாக்குகளை பெறுவதற்காக உங்களிடத்தில் நான் இதை தெரிவிக்கவில்லை. தவறான தகவலை நம்ப வேண்டாம் என்று அன்போடு நம்முடைய சிறுபான்மை மக்களை வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, எங்களுடைய தலைவர்கள் ஆட்சி செய்வதும் சரி, எப்பொழுதும் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்து பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, இதே திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி அவதூறு பிரச்சாரத்தை வெளியிட்டுக் கொண்டிருக்கிற அந்த கட்சியுடைய நிலைப்பாட்டை நீங்கள் உணர வேண்டும். 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி சேர்ந்துதான் போட்டியிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்து போட்டியிட்டு அங்கே வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த திரு வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலே மத்தியிலே ஆட்சி அமைக்கப்பட்டது. அந்த மந்திரி சபையிலே திமுக கட்சி சேர்ந்த நாடாளுமன்றங்கள் அங்க வைத்தார்கள். திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். அவர் உடல்நிலை சரியில்லாமல் ஓராண்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அந்த காலகட்டத்தை கூட அன்றைய மத்திய அரசாங்கம் கேபினட் அந்தஸ்தில் உள்ள மந்திரியாக வைத்திருந்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதே ஏன்னா அதை கூட நம்ப மாட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா திரு வாஜ்பாயோட திரு கருணாநிதியும் முரசொலி மாறனும் இருந்த புகைப்படம். இவர்கள் கூட்டணி வச்சா நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வச்சா மோசமான கட்சி. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டேன். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்ற வேண்டும் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. மக்களது ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். ஊழல் நிறைந்த கட்சியை அகற்றப்பட வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய திட்டம். இரண்டும் ஒத்த கருத்து. அதனால் கூட்டணி அமைச்சிருக்கின்றோம். எங்களுடைய கருத்து மக்களோட திமுக ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அதோட 2001ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடந்தது. அந்த காலகட்டத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கட்சி திமுக கட்சி. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, திமுக கட்சி நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி தலைவர்களே, இதற்கு மேலும் பேசி மூக்கை உடைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருகின்ற பொழுது இதுல இஸ்லாமிய பெண்கள் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். எங்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை வருகின்ற பொழுது இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னுரிமை கொடுத்து வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற சூழ்நிலையை அதிமுக அரசு உருவாக்கி தரும். அதே போல இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இன்னைக்கு விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களே விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு பக்கம் வேலை இல்லை, வருமானம் குறைஞ்சு போச்சு. ஒரு பக்கம் செலவு அதிகரித்து விட்டது. எதனால்? விலைவாசி உயர்வால். இன்றைக்கு தமிழகத்திலே விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து விட்டது. அதனை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது உணவு கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை நாங்கள் வைத்திருந்தோம். அதற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கி வைத்திருந்தோம். இன்றைக்கு எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகின்றதோ அந்த உணவுப் பொருளை எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே போய் கொள்முதல் செய்து வந்து கூட்டுறவுத்துறையின் மூலமாக விற்பனை செய்து விலையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம். இது அதிமுக அரசினுடைய சாதனை, திறமை. எப்பொழுதெல்லாம் உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுதோ அதையெல்லாம் கட்டுப்படுத்துகின்ற அரசாங்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது என்பதை நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். இன்றைய தினம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையும் நான் மளிகை கடையில் தற்போது என்ன விலைவாசி விற்குது, அதிமுக ஆட்சியில் என்ன விலை என்பதை அவரிடத்திலே பெற்று உங்களிடத்திலே தெரிவிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அதிமுக ஆட்சியில் பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்தது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 77 ரூபாய்க்கு விற்குது.
27 ரூபா அதிகம் ஒரு கிலோவுக்கு. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 50 ரூபாய்க்கு விற்றது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 72 ரூபாய்க்கு விற்குது. விலை உயர்வு 22 ரூபாய். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 30 ரூபா, இன்றைக்கு 1 கிலோ 48 ரூபாய்க்கு விற்குது திமுக ஆட்சியில். கடல் எண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 130 ரூபா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 190 ரூபா, விலை ஏற்றம் 60 ரூபா. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபா அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 400 ரூபா, விலை ஏற்றம் 150 ரூபா. துவரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபா அதிமுக ஆட்சியில், இன்றைய தினம் 130 ரூபாய்க்கு விற்குது. உளுத்தம்பருப்பு 1 கிலோ 79 ரூபா அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் இன்றைய தினம் 120 ரூபாய்க்கு விற்குது. இப்படி விலைகள் தாறுமாறாக உருந்து இன்றைக்கு மக்கள் வாங்கும் சக்தி இழந்து இருக்கின்ற நேரத்தில் இந்த அரசாங்கம் இந்த ஏழைகளுக்காக இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவைய அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கமே நேரத்திலே மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்ற அடிப்படையிலே இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2015ஆம் ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழிலில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அந்த 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்றைக்கு முடியும் தருவாயில் இருக்கின்றது. இதனால் அம்மா கொண்டு வந்த அற்புதமான திட்டத்தின் அடிப்படையில் சுமார் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பை அதிமுக ஆட்சியிலே பெற்று தரப்பட்டது. அதே போல அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது 2019 ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தினோம். சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு சுமார் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதெல்லாம் இன்றைய தினம் நடைமுறைக்கு வருகின்றது. இதனால் பல லட்சம் பேருக்கு இளைஞருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக படித்தால் மட்டும் போதாது, கல்வியும் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக தொழில் சிறக்க வேண்டும், அதே நேரத்தில் வேலைவாய்ப்பு பெருக்கி தர வேண்டும். அந்த அடிப்படையில் செயல்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல விவசாயிகள் நிறைந்த பகுதி இந்த விவசாயிகளுக்கும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். விவசாயிகளுக்கு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரிகள் குளங்கள் எல்லாம் ஆழப்படுத்துவதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து வண்டல் மண் அள்ளப்பட்டு விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்தோம். ஓடையின் குறுக்கே தடுப்பன, நதியின் குறுக்கே தடுப்பன, இன்றைக்கு பாலாற்றின் குறுக்கே எத்தனை தடுப்பணை இவர்கள் கட்டி தந்திருக்கிறார் எண்ணி பாருங்க. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் 2000 கோடிகள் தடுப்பணை கட்டுவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும், 200 தடுப்பணை கட்டப்படும் என்று அந்த அறிவிப்பில் வெளியிட்டார்கள். எத்தனை தடுப்பணை கட்டுக என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு கவர்ச்சிகரமாக அறிவிப்பு வெளியிட்டு மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெறுகின்ற கட்சி திமுக கட்சி. எந்த தடுப்பணையும் கட்டியதாக தெரியவில்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நதியின் குறுக்கே தடுப்பன, ஓடையின் குறுக்கே தடுப்பன, மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் அங்கேயே தேக்கி வைத்து நிலத்த நீரை உயர்த்தி விவசாயிகளுக்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவையான நீரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு நன்மை செய்த அரசாங்கமா திமுக அரசாங்கம் இருக்கின்றதா? அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும் சொன்னாங்க. உயர்த்தினாங்களாமா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? ஆனால் 100 நாள் வேலை திட்டம் குறைந்து 50 நாள் ஆகி போச்சு. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல. அதையும் நாங்கள் அதிமுக அரசு ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்கவில்லை, உடனே விடுவீங்கள் என்று சொல்லி அங்கே மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து
முதற்கட்டமாக 2999 கோடி பெற்று தந்த கட்சி அதிமுக கட்சி. அதோட மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? கூட்டுறவு சங்கத்தில் கொடுக்கப்படுகின்ற சர்க்கரையுடைய அளவு 1 கிலோ உயர்த்தி கொடுக்கப்படுறாங்க, கொடுத்தாங்களா? நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி கடன் வங்கியிலே பெற்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. ஆனா சொல்லுவது அத்தனையும் பச்சை பொய். முழு பூசணிக்காய் சோற்றிலே மறைப்பதை போல இன்றைய முதலமைச்சர், திமுக கட்சி, கூட்டணி கட்சிகள் இன்றைய தினம் இப்படிப்பட்ட செய்தியை, அவதூறான செய்தியை, பொய்யான செய்தி வெளியிட்டு நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி. இன்றைய தினம் தூய்மை பணியாளர்கள் சென்னையிலே தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர், இன்றைய முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி செய்த பொழுது இதே தூய்மை பணியாளர் சென்னையிலே போராட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அவர்களை சந்தித்து அவர்களோடு தேநீர் குடித்து அவர்களிடத்தில் பேசினார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார். அதை நம்பி அந்த தூய்மை பணியாளர்கள் வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர், இன்றைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தார். இப்பொழுது அவர்கள் தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள் சென்னையிலே. திரு ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சாங்க. நீங்க தானே நேரடியா வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சொன்னீர்களே, நிறைவேற்ற 4 ஆண்டு காலம் அவருடைய மனு கொடுத்து எந்த பிரதிபலனும் இல்லாத காரணத்தினாலே அவள் போராட்டத்தில் இறங்கி 10 நாட்கள போராட்டம் நடத்தி வருகிறார்கள். போராட்டம் நடத்துகிறவர்களை இன்றைக்கு கைது செஞ்சு பல மண்டபத்தில் அடைச்சு வச்சிருக்கிறீங்க. அவர் கேட்பது என்ன? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நேரடியாக சென்று தூய்மை பணியாளர்கள் போராடுகின்ற சந்தித்து வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் கேட்கின்றார். திரு ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தூய்மை பணியாளர் கேட்கின்றார். நியாயமான கேள்வி. ஆனால் ஓட்டுகளை பெறுவதற்காக அன்றைய தினம் ஸ்டாலின் இந்த வாக்குறுதி கொடுத்து விட்டார். இன்றைக்கு நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அவர்கள் வைக்கின்ற கோரிக்கை வேற, இவர் கொடுத்த அறிவிப்பு வேற. ஆக இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரே அவர் பேசியிருக்கிறார். திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர், இரவோடு இரவு, அவருடைய பெயர் சு வெங்கடேசன் அவர்கள், எம்பி, வெளியிட்ட அறிக்கை. இரவோடு இரவாக காவல்துறை நடத்திய அப்புறப்படுத்தல் முற்றிலும் சட்டத்திற்கு புறமான மனித உரிமை மீறல். அதை கேள்வி கேட்க சென்றால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாக நம்பர் பிளேட் இல்லாத காவல் வாகனத்தில் ஏற்றி சுற்றி கொண்டு அழைத்தது நாகரிகம். சமூகம் வெக்கி தலைகுனிய வேண்டிய நடவடிக்கை. அத்துமீறிய காவல்துறையினர் மீதும் அதற்கு உத்தரவிட்டவர்கள் மீதும் உடனடி நடவடிக்கை வேண்டும். உரிமைக்காக நடக்கும் போராட்டங்களை எதிர்கொள்ள காவல்துறையை நம்புவதை போன்று அரசியல் பலவீனம் வேறு எதுவும் இல்லை. யாரு சொன்னது? திமுக கூட்டணியில் அங்கீகரிக்கின்ற கம்யூனிஸ்ட் எம்பி வெளியிட்டிருக்கார். அது மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் வெளியிட்டிருக்கார். அவர் என்ன சொல்றாரு? தூய்மை பணியாளர் வைத்த கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பதிலாக இன்றைக்கு காலை உணவு கொடுப்பதாக, வீடு கட்டி தருவதாக, காப்பீடு மூலம் இறந்தவர்களுக்கு நிதி வழங்குவதாக நீங்கள் அறிக்கை விட்டிருக்கிறீங்க. அவர்கள் கேட்பது வேறு, நீங்கள் தெரிவிப்பது வேறு. ஆகவே நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் தூய்மை பணியாளர் போராடுகிறார் என்று திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இப்போதான் கூட்டணி கட்சிக்காரருக்கு ரோசம் வருது. இத்தனை நாள் ரோசமே வரல, இப்போதான் முல்லக்கெல்லாம் ரோசம் வந்திருக்குது. இப்போதான் மக்களுடைய போராட்டம் வலுவடைந்த காரணத்தினாலே வேறு வழி இல்லாம இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிப்பட்ட செய்திகளை வெளியிடப்பட்டிருக்க என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. குடும்பத்திற்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. உண்மைதானே? அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் கட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும், ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும். திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி வராரு, அதுக்கு பிறகு இன்பநிதி முளைச்சிட்டார். இதுதான் திமுக நிலைப்பாடு. திரு ஸ்டாலின் திமுக கட்சியுடைய தலைவர், திரு உதயநிதி அவர்கள் திமுக கட்சியுடைய இளைஞரணி செயலாளர், திருமதி கனிமொழி மகளிரணி செயலாளர். முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் பதவி இருக்குது திமுகவில். வேற எவருக்கு பதவி இல்லை. இப்படிப்பட்ட கட்சி தேவையா நாட்டுக்கு? 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு மரண அடி குடிக்கின்ற தேர்தலாக அமைய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு அனைத்து மக்களுக்கும் கட்டி கொடுக்கப்படும். ஏழை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு. இப்ப கட்டுற வீடு மாதிரிலாம் இல்ல, சிறப்பான வீடு. உங்க மனம் நிறைவு பெறுகின்ற வரைக்கும் அற்புதமான வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட வருகின்ற அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலிலே அண்ணா திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடனே தீபாவளி என்று நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளியும் போது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.